Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன். ஆமென். எத்தகைய சூழலிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆமென். Praise the Lord. அப்படி நாம் கண்களை மூடி இந்த ஆராதனை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். Hallelujah. எங்கள் நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த கால வேளையில ஒரு குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே காணப்படுவதாக ஆவியானவர் எங்கள் ஆளுகை செய்வீராக. எல்லா துதிகன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. நம் தேவனை ஆர்ப்பரித்து கொண்டாடி நாம் பாட போகிறோம். அன்று எரிகோ கோட்டை அவருக்கு முன்பாக இருந்த பொழுது அவர் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. அதே போல எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற போது எல்லா தடையும் இடிந்து விழுகும். ஆமென். ஆனால் நாம் பாட போகிறோம் மகிழ்ச்சியோட அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை என்று சொல்லி நம் தேவனை பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. அப்படியே கரங்களை தட்டி தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். நன்றி அப்பா. We praise you Jesus. We glorify your name. Amen. எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். ஆமென். மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. மகிழ்ச்சியோடே அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். சொல்லுங்க. கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீர். கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் மறவேன் என்று சொன்னவரே, உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடுவோம்
சொல்வோம், கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம், நன்றி சொல்வோம். ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா, எங்களை தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா, உமக்கு நன்றி. ஆதி அன்பை முற்றும் மறந்து தூரமாக சென்றேன், எங்களை தேடி வந்து வாக்கு தந்து மறுபடி வாழ செய்தீரையா. உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே, உம் கிருபை விலகாததே, உம் வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆமென். கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். ஆமென். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. சொல்ல கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. துக்கமில்லையே, துக்கமில்லை இனி துயர, ஆனந்தம், ஆனந்தம் என் வாழ்வில். கண்ணீர் இல்லையே, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மகிழ்ச்சி என் வாழ்விலே. துக்கமில்லை, துக்கமில்லை இனி துயரமில்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. கண்ணீர் இல்லை இனி கவலை இல்லை, மகிழ்ச்சி நம் வாழ்விலே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை, கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஆமென். அவரை கொண்டாடும் போது எத்தனை மகிழ்ச்சி. ஆமென். ஆமென். ஏனென்றால் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஊடாய் சென்றாலும், ஆமென். எந்த சூழ்நிலை நெருக்கினாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆமென். நமக்கு உதவி செய்யும்படியாய், நமக்கு நம்பிக்கையாய், நம் நம்ப தகுந்த தகப்பன் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எதை போய் சொல்றீங்க ஆமென்? ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதான் தொடர்ந்து பாடுவோமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், உன் கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஹalleluya. அவர் நம்மோடு இருக்கிறதுனால நம் வாழ்க்கையில எல்லா கவலை கண்ணீரை மாற்றுகிற தெய்வம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அத தொடர்ந்து பாட போறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் அது பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹalleluya.
அவருடைய கிருபை ஒருபோது நம்மை விட்டு விலகாது. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை, அவருடைய பலன் நம்மை தாங்க போதுமானது. அதான் பாட போறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உம் கிருபை உம் இரக்க மாறாது என்று சொல்லி தெய்வத்தை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எஸ் லார்ட். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபை அவர் கிருபை
கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஓஹோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஒரு நாளும் உம்முடைய கிருபை மாறாதப்பா. ஓ எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தெய்வம். அப்படியே கண்களை மூடி நம் தெய்வத்தை ஆராதிப்போம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். எந்த சூழ்நிலையும் நம்பிக்கைக்குரியவர். ஹல்லேலூயா, நம்மை கைவிடாதவர். நன்றி அப்பா. நம் தெய்வத்தை ஆராதிப்போம். Thank you Jesus. ஓ ரபல ஷகரே மக நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் எத்தகைய சூழ்நிலையிலும் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு உம்முடைய பலத்தை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Oh, we praise you Jesus. We glorify your name. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ நான் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, எஸ் லார்ட், அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி எதிர்க்கிற
தள்ளினாலும் நீர் எங்களை தாங்குகிறவரே. கனம் பண்ணினே. கரங்களை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. Yes, Lord. என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்கள். Yes, Lord. என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம். ரகா ஷகரபரா ருகோலோ ஷபரே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, ரபகா ஷகரபா. அளவில்லா ஓ. அன்பிற்காக. நம்முடைய உள்ளம் கர்த்தரோடு இணையட்டும். Oh, hallelujah. Let's all feel the presence of God. ரகா ஷபா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நன்றி அப்பா. ரபலா ஷகா, we praise you. நம்ம கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். Oh, hallelujah. ரபலா ஷகரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. வறட்சியை கண்ட நாட்களுக்கு ஈடாய் செழிப்பை காண செய்வீர். ஓ, வறட்சியை கண்ட நாட்களுக்கு ஈடாய் செழிப்பை காண செய்வீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்மை செய்தீர். Yes, Lord. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நடத்தி வந்தீர். நன்றி ஐயா. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. என் துயர் மாற்றிய தூயவரே, என் பயம் அகற்றிய சிநேகிதரே. என் துயர் மாற்றிய தூயவரே, என் பயம் அகற்றிய சிநேகிதரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. Yes, Lord. நன்மை செய்தீர். ஓ, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நடத்தி வந்தீர். நன்றி அப்பா.
வந்தீர் நன்றி. எஸ் லார்ட். கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டீரையா, கரம் பிடித்தென்னை நடத்தினீரே. வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய்தீர். வறட்சியை கண்ட நாட்களுக்கீடாய் செழிப்பை காண செய். கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்மை செய்தீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நடத்தி வந்தீர். நன்றி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பலிகளை எடுப்போம். அப்பா உமக்கு நன்றி. ஒரு நிமிடம் கூட, ஒரு இமை பொழுது கூட எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எபினேசரே, எபினேசரீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசரீதானையா, ரபலஷே, இதுவரை உதவி நீரே. எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோகி எல்ரோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. Yes, Lord. எங்கள் பலவீன நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. Yes, Lord. We praise you, Jesus. நன்றி நன்றி ஐயா. தடைகளை உடைக்கிறவரே, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை
உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. Yes Lord. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி வந்த. Yes Lord. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. எங்களே சீக்கிரம் அன்பின் தகப்பனே, இந்த காலை ஆராதனையிலும் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வம், எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து ஒவ்வொரு நாளையும் நடத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ரிபாலஷம், உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இறங்குவதாக. சூழ்நிலைகளை மாற்றுகிற உம்முடைய வல்லமை, முடியாததை முடிய பண்ணுகிறவர், உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மீது காணப்படட்டும். எப்பொழுதும் உமக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க, தைரியமாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஓ ரிபாலஷம் தமா, எல்லா சத்துருவின் அதிகாரத்தின் மேலாக ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்தை ஸ்தாபித்திருக்கிறவர், உம்மோடு சேர்ந்து எல்லா எதிர் வல்லமையும் மேற்கொள்ள உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தாங்க. எங்கள் துதி எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்போதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அடியினை மறைத்து இடைபடுவீராக ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும் என்று சொன்னீங்களே. வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, அடியினை மறைத்து இடைபடுவீராக. வேத சத்தியங்களை விளங்கிக் கொள்ள அப்பா யாவருக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற யாவருக்கும் நல்ல பிரகாசமான மனக்கண்களை தருவீராக. அடியினை மறைத்து இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையை அவளோடு கேட்க இருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வேளையிலே நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ப்ளீஸ் டர்ன் வித் மீ டு சாம் 37, 37வது சங்கீதம் வசனம் 28 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆமென். இந்த காலவேளையில யார் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் யார் என்ற தலைப்பில் அவருடைய நற்குணங்கள் யாவை,
அவருடைய மேன்மை என்ன என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டவனாக நான் காணப்படுகிறேன். இன்று தியானிக்கு தெரிந்து கொண்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் அவர் நியாயத்தை விரும்புகிறார். Our God is a God who loves justice. இங்கே வாசிக்க கேட்டோம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் காக்கப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போகும், அவர் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவது இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது கூட சங்கீதம் 16 வசனம் 2-3 நாம் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அவன் என் பிரியம், நான் என் பிரியத்தை பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருக்கிறேன். என் பிரியம் என் பொருட்கள் மேல் இல்லை, என் ஐஸ்வர்யத்தின் மேல் இல்லை, என்னுடைய பொன் வெள்ளியின் மீது இல்லை, நான் பரிசுத்தவான்கள் மேல் என் பிரியத்தை வைத்திருக்கிறேன் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த வேளையில ஆமென், யார் இந்த பரிசுத்தவான்கள், அவருடைய மேன்மை என்ன என்பதை குறித்து நாம் சற்று இந்த காலை வேளையில தியானிப்போம். எடுத்து வாசிப்போம், பரிசுத்தவான்கள் யார்? ஹல்லேலூயா. எபேசியர் 1 அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிக்க கேட்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். இன்னைக்கு to become a saint, the first thing is we need to believe in Jesus. Hallelujah. எங்க பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் யார் என்று சொன்னால், ஆமென், பவுல் எழுதும்போது அழகாக சொல்லுகிறார். எபேசு 1 அதிகாரம் 1 வசனத்திலே, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று பவுல் கூறுகிறான். Who is a saint then என்று பார்க்கும்போது, ஆமென், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் விசுவாசமாய் இருக்கிறவர்கள். ஆமென், அந்த விசுவாசம் அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. ஆமென். அப்ப ஒரு நம்முடைய பரிசுத்தத்தின் முதல் படி என்னவென்று சொன்னால், ஆமென், கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற ஒரு விசுவாசம். இன்னைக்கு அநேகர் இயேசுவோடு இருந்தும் கிறிஸ்தவர்களாக இருந்தும் விசுவாசம் இல்லாத ஒரு நிலையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த விசுவாசம், ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. இந்த பரிசுத்தவான்களுக்கு தான் வேதம் வாக்கு பண்ணுகிறது என்னவென்று சொன்னால், தேவன் பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை. Amen. He will never abandon his saints. Amen. They will be protected. அவர்கள் காக்கப்படுகிறார்கள். Amen. இந்த பரிசுத்தவான்கள் யார் என்று பார்க்கும்போது, Amen, சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. Amen. To become a saint, the first thing is you need to believe in Jesus. Amen. Hallelujah. கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசமாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது என்று பவுல் கூறுகிறார். ஆனால் நான் கூறினது போல அநேகர் இந்த விசுவாசம் இல்லாத நிலையிலே காணப்படுவது வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம் நம்மை, ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. ஆமென். எடுத்து வாசிப்போம். ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன். யோவான் 20 அதிகாரம் வசனம் 27 நாம் வாசிப்போமானால், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஆமென். எங்க பார்க்கிறோம், தோமாவை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டுடைய சீடர்கள் ஒருவன், இயேசுவோடு நன்கு பழகினவன். ஆனால் இயேசு ஆமென் உயிரோடு எழுந்ததை, இயேசுவை கண்டோம் என்று மற்ற சீடர்கள் கூறின போது அவன் அதை விசுவாசிக்கவில்லை. ஆமென். அவன் சொல்லுகிறான், அவர் விழாவிலே நான் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி. இந்த தோமாவை குறித்து வாசிக்கும் போது அவன் நன்கு பழகினவன், அவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறான். ஆனால் வசனம் 25 வாசிக்கிறோம், மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு
அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். ஆமென். மற்ற சீடர்கள் சொன்னாங்க இயேசுவை கண்டோம் என்று சொல்லி. ஆனால் அவன் கூறின வார்த்தை என்னவென்றால், என் கையை விழாவில் போட்டு அவர் காயங்களை நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் 27ஆம் வசனத்திலே நாம் ஆமென் வாசிக்கிறோம். ஆமென். பூட்டப்பட்ட அறையில் ஒரு நாள் இயேசு வந்தார். அப்பொழுது தோமா இருந்தபோது இயேசு தோமாவிடம் வந்து ஆமென் என் விழாவில் கையை போடு என்று சொன்னார். அவன் விழாவில் கையை போட்டு அவர் காயங்களை பார்த்தபோது சொல்லுகிறான், ஆண்டவரே என் தேவனே என்று அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆனால் அவனை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆமென் ஹல்லேலூயா, அவிசுவாசியா இல்லாமல் நீ விசுவாசியாயிரு என்று கர்த்தர் கூறினார். ஆமென் ஹல்லேலூயா. என்று பார்க்கும்போது இயேசுவோடு இருந்தும் பழகியும் ஆண்டவரை ஆமென் விசுவாசிக்காத நிலையிலே அவன் ஆரம்பத்திலே காணப்பட்டான். இந்த நாட்களிலே யார் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால், இயேசுவை ஹல்லேலூயா முழுமையாய் விசுவாசிக்கிறவர்கள். அந்த விசுவாசம் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. ஏனென்றால் ரோமர் 4:25 போட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காகவும் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஆமென். அந்தபடி இயேசு தம் சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றுகிறது என்று வேதம் கூறுகிறது. ஆமென். இந்த விசுவாசத்தின் கனி என்ன என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்க கேட்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட போது ஆமென் அநேகர் ஹல்லேலூயா விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். இந்த நாட்களில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், விசுவாசி என்றால் யார் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் திரும்பினவர்கள். கர்த்தரிடத்தில் திரும்பினவர்கள் என்று சொன்னால் இதான் விசுவாசத்தின் கனி. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் தேவன் மனதுருகுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் கனி என்ன என்று பார்க்கும்போது யார் விசுவாசி என்று சொன்னால் எங்க பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 11:21 வாசிக்கிறோம், அவர்கள் ஆமென் கர்த்தரை விசுவாசித்து அவர் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். துன்மார்க்க வழியும் அக்கிரம நினைவிலை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவதே ஆமென் விசுவாசத்தின் கனி. ஆமென். பரிசுத்தின் முதல் படி என்னவென்று சொன்னால் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் இந்த to believe in the work of Lord Jesus Christ that he had done on the cross of Calvary. Hallelujah. இன்னைக்கு இங்க பார்க்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தரிடத்தில் திரும்புவது. இன்னைக்கு அநேகர் பார்க்கும்போது இந்த விசுவாசம் இல்லாத நிலையிலே காணப்படுவதை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாத ஒரு நிலை. நான் பார்த்தேன், ஒரு கடையிலே போட்டிருந்தது டேனியல் வைன்ஸ் என்று சொல்லி. அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆமென் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் விசுவாசத்திற்கான கனியை நாம் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியவில்லை. இன்னொரு கடையில் பேர் போட்டிருந்தது தேவ சகாயம் சாராய கடை என்று சொல்லி. ஆமென். இந்த நாட்களிலே ஹல்லேலூயா யார் விசுவாசி என்று சொன்னால் ஆமென் மீண்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:21. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். இதான் பரிசுத்தத்தின் முதல் படியாக இருக்கிறது. இரண்டாவதாக யார் பரிசுத்தவான்கள்? ஆமென். Who is a saint? ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்று வாசிப்போம். சங்கீதத்தின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்க கேட்கிறேன்.
பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென். யார் பரிசுத்தவான்கள்? பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஆமென். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிற போது ஆமென், 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 15 வரை வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆசா மன்னனா இருந்த காலத்துல தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுவோம், அப்படி தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் யாவரும் உடன்படிக்கை பண்ணார்கள். அந்த முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று ராஜா சொன்னபோது எல்லோரும் அதில் களி கூர்ந்தார்கள். அதனால் அவர் முழு இருதயத்தோடு தேடுவோம் என்று உடன்படிக்கை பண்ணார்கள். அந்த உடன்படிக்கை பண்ண போது வேதம் கூறுகிறது, ஆமென், ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஒரு பெரிய யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார். ஆமென். பரிசுத்தவானின் மேன்மை என்ன? ஆமென். who is a saint என்று சொன்னால் ஒரு பரிசுத்தவான் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவன். சங்கீதம் 50:5 வாசித்தோம் இல்லையா? பலினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள். ஆமென். இந்த நாட்களே உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். தானியேல் கூட 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ராஜாவின் போஜனத்தால் ஆமென் தான் தீட்டுப்படக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினான். ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தும் என்று அவன் அறிந்து அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான் என்று வேதம் கூறுகிறது. இந்த நாட்களில் கூட ஆமென் நம்மை தீமைக்குள் உட்படுத்தும் சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே பெருகி கொண்டிருக்கிறது. தானியேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி என்று சொல்லி, லார்ட் இஸ் மை ஜட்ஜ். தானியேல் பேருக்கு அர்த்தம் அதான். அப்ப அவனுக்கு எப்போதும் அவன் பெயருக்கு ஏற்றபடி வாழ்ந்தான். கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதியாக இருக்கிறார். வாலிபனே, உன் நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காட்சியும் நட, ஆனால் அவ எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வருவார் என்பதை அறி என்று வேதம் கூறுகிறது. இந்த தானியேல் அந்த வாலிப வயதிலேயே லார்ட் இஸ் மை ஜட்ஜ் என்று சொல்லி தீமைக்கு உட்படுத்தும் சூழ்நிலைக்கு அவன் இணங்கி போகவில்லை. அதனால் வாசிக்கிறோம், அவன் அந்த உடன்படிக்கையிலே உண்மையா இருந்ததுனாலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு, ஆமென், இந்த நாட்களிலும் யார் யார் தங்களுடைய சுயத்தை மேற்கொண்டு தம் சுகத்தை வெறுத்து இன்னைக்கு யார் யார் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறார்களோ கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுகிறார், அவர்களை மதிக்கிறார் என்று நான் கூற விரும்புகிறேன். இந்த இடத்துல எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அன்று ஆமென் உசியா ராஜா காலத்தில் தேவ ஜனங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னார்கள், என்று உடன்படிக்கை பண்ணார்கள். இந்த நாட்களில் தானியேல் உடன்படிக்கை பண்ணினான், ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும். லேவியராகும் 11ஆம் அதிகாரத்தின்படியும் லேவியராகும் 17ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தின்படியும் பார்க்கும்போது ஆமென் மோசேக் லா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சில காரியங்கள் நாம் விலகி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கூறியிருந்தது. அதற்கு கீழ்ப்படிய தன்னை ஆமென் தாழ்த்தின, தன்னை அர்ப்பணித்த, அதற்கு உடன்பட்ட அந்த தானியேலை தேவன் ஆசீர்வதித்தார். வேதம் கூறுகிறது, அவன் முகம் களை உள்ளதாயும் அவன் சரீரம் புஷ்டி உள்ளதாயிருந்தது. தேவன் அவனுக்கு நல்ல ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் அவனை அறிவுள்ளவன் ஆக்கினார் என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கும் ஆமென் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி, யோபு சொல்லுகிறான், யோபு புத்தகம் 31:1 என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஆமென் என்று சொல்லி, கண்ணோடு உடன்படிக்கை பண்ணவர் உண்டு,
என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன் என்று சொன்ன வேதாகம பாத்திரங்கள் உண்டு. இவர்களை எல்லாம் தேவன் ஆமென் கனம் பண்ணி இருக்கிறார், தேவன் அவர்களை மதிக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். இங்க பார்க்கும்போது இந்த முழு இருதயத்தோடு தேடின அன்று யூத ஜனங்களைப் போல ஒரு நாள் எஸ்தர் மொர்தெகாயை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆமென், சொன்ன வார்த்தை ஆமென், எங்களுக்காக யூதரெல்லாம் கூடி வர செய்து, எஸ்தர் 4:16 வாசிக்கிறோம், நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், ஆமென், நானும் என்னுடைய தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம், நான் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எல்லாரும் நான் என்ன பண்ண உபவாசம் பண்ணி ஆமென் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம் என்று கூறினார். வேதம் அதான் கூறுகிறது. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் வசனம் 13-14 வாசிக்க கேட்கிறேன். நான் மழையில்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழுக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். எங்க பார்க்கிறோம், ஆமென், நான் தேசத்தில் கொள்ளை நோயை ஆமென் அனுப்பப்படும் போது, எங்கு மழை இல்லாதபடிக்கு வானம் அடைபடும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால் நான் அவர்கள் ஜெபங்களை கேட்டு அவர்கள் தேசத்திற்கே சேமத்தை தருவேன் என்று தேவாதி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். இந்த வேளையில் சொல்ல விரும்புகிறேன், அன்று ஆமென் யூத ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணாங்க, நாங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவோம் என்று சொல்லி. ஆமென். இன்றைக்கும் ஆமென் நாம் கர்த்தரை தேடும்போது ஆமென் ஹல்லேலூயா, அன்று அவர்களுக்கு வெளிப்பட்ட தேவன் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில ஹல்லேலூயா அவர் வெளிப்பட்டு நம்முடைய தேசத்திற்கு ஹல்லேலூயா இந்த உலகத்திற்கே அவர் நம் ஜெபங்களை கேட்டு சேமத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அன்று எஸ்தர் ஜெபித்தால் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி சுயத்துக்கு மறித்து ஆமென் தன் சுகத்தை வெறுத்து அவர்கள் கர்த்தரை தேடின போது தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு ஆமென் ஹல்லேலூயா ஒரு பெரிய சேமத்தை அக்காலத்தில் அவர்களுக்கு கட்டளையிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற வல்ல நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஆமென். யார் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் பலினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க பார்க்கும்போது கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அன்று அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஆமென் ஜெபிப்பதற்கான ஒரு நேரத்தை ஒரு வேளையை அவர்கள் நியமித்திருந்தார்கள். சொல்லப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப வேளையாகிய என்று சொல்லி ஆமென் ஜெப வேளையாகிய ஆமென் 3ஆம் மணி நேரம் 6ஆம் மணி நேரம் 9ஆம் மணி நேரம் என்று பல ஆமென் அப்போஸ்தலர் நடபடிகள் நாம் பார்க்கலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆமென். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே ஆமென் ஹல்லேலூயா கொர்நேலியுக்கு ஒரு ஆமென் ஜெப வேளை இருந்தது. ஆக ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே ஹல்லேலூயா இன்னைக்கு இவ்விதமாய் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி இந்த நாட்களில் நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் ஜெபத்தில் தேடும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம் ஜெபங்களை கேட்டு ஆமென் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய நேரத்தை ஆமென் இன்னைக்கு பார்க்கிறோம், எல்லார் கையிலும் செல்போன் இருக்கிறது, இன்னைக்கு டிவி இருக்கிறது, அவளுக்கு அதிக நேரம் இருக்கிறது. ஆனால் நேரத்தை எவ்விதமாய் தேவ பிள்ளைகள் செலவிடுகிறார்கள். ஆமென். செல்போனில் பார்ப்பது தவறல்ல. ஆமென். ஆனாலும் ஆமென் இவைகளுக்கு நாம் அடிமைகள் ஆகக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். நம் வாழ்க்கையில் ஹல்லேலூயா இந்த அப்போஸ்தலரை போல எஸ்தரை போல நாம் அன்று யூத ஜனங்களைப் போல முழு இருதயத்தோடு தேவனை தேட உடன்படிக்கை பண்ணுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். He will reveal himself.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சமாதானத்தை, ஒரு க்ஷேமத்தை, ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் என்று நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத ஒரு தேவன். ஆமென். நம்மை தாழ்த்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய தூக்கத்தை, நம்முடைய சுகத்தை நாம் துறக்க ஆமென் நாம் தீர்மானிப்போமாக. ஆமென். ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு தீக்குச்சியும் தீப்பெட்டியும் பேசிக்கொண்டதாம். அப்போது தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து சொல்லிச்சான், ஆமென், நாம் 2 பேரும் ஒன்றா தான் உரசுறோம். ஆனால் தீப்பெட்டியை பார்த்து தீக்குச்சி சொல்லிச்சான், நீ நல்லா இருக்கிற, ஆனால் நான் எரிஞ்சு போயிடுறேன். அது காரணம் என்ன என்று தீக்குச்சி தீப்பெட்டியை கேட்டபோது தீப்பெட்டி சொன்னதாம், சொல்லலாமா, சொல்லுங்க அண்ணன்னு சொல்லிச்சான் தீக்குச்சி. உனக்கு தீப்பெட்டி சொல்லிச்சான், அது ஒன்றும் இல்லை, உனக்கு கொஞ்சம் மண்ட கனம் அப்படின்ச்சான். மேன், இந்த வேளையில் கூட ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு அமேன் அன்றும் இன்றும் என்றும் அவர் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்திலே நாம் போய் நம்மை தாழ்த்துவோமானால் எஸ்தரை போல, அமேன், ஸ்தோத்திரம், அன்று ஆபிரகாமை போல தூளும் சாம்பலுமாகி அடியேன் உம்மோடு பேச துணிந்தேன் என்று ஆதியாகமம் 18:27 நாம் வாசிக்கிறோம். அமேன். தன்னை தாழ்த்தினான். அவன் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தான், வெள்ளியும் பொன்னையும் உடையவனா இருந்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், தூளும் சாம்பலும் ஆகிய நான் அடியேன் உம்மோடு பேச துணிந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றான் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்விதமாய் ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். நான் ஆண்டவரை தேடுவேன். ஹல்லேலூயா. தானியேலை போல நம் வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய க்ஷேமத்தை ஒரு கட்டளையிட வல்லமை உடையவராக இருக்கிறார். ஒரு பரிசுத்தவான்கள் யார் என்று சொன்னால் தேவனோட உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள். ஆமென். மூன்றாவதாக ஆமென், who is a saint? எடுத்து வாசிப்போம். ஆமென். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனம் 12 வாசிக்க கேட்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்கள், who is a saint என்று சொன்னால் ஆமென் எங்கே இருப்பார்களாம்? ஒளியிடத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான்கள் என்று சொல்லும்போது ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் இருளில் இருக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் ஹல்லேலூயா ஒளியிடத்தில் இருக்கிறவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஆமென், எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் வசனம் 9-10 வாசிக்க கேட்கிறேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. ஆமென். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நிலை கொண்டிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவனோ அவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஆமென். இந்த நாட்களில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். அப்படியானால் சுருங்க நான் சொல்ல வேண்டுமானால் யார் பரிசுத்தவான்கள் என்று பார்க்கும்போது இந்த வசனம் நமக்கு கூறுகிறது என்ன என்று சொன்னால் ஆமென், ஒரு தேவ பிள்ளை தன் சகோதரரிடத்தில் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரிடத்தில் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஒளியிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் தன் சகோதரனை பகைத்தால் ஆமென், அவன் ஒளியில் அல்ல இருளிலே இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறதே. வேதாகமத்தில் இதுக்கு உதாரணம் வேண்டுமானால் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் வசனம் 14 வாசிக்க கேட்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். ஆமென். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் மோசேயிடம் பேசினார். இதோ ஆரோன், உன் சகோதரனாகிய ஆரோன் வருகிறான். ஆமென். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லி.
ஆமென். அப்போது பார்க்கும்போது ஆரோன் ஆமென் ஒளியிலே நிலை கொண்டிருந்தான். ஆமென். இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சகோதர அன்பு பெருக வேண்டும். ஆமென். அதே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு இருளிலே நிலை கொண்டிருந்த ஒரு வேதாகம பாத்திரம் 2 சாமுவேல் 3:27 வாசிக்கும் போது அதிலே நாம் பார்க்கிறோம், அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். எங்க யோவாபை பார்க்கிறோம், அப்னேர் ரகசியமாய் அழைத்து ஆமென் தன் மாய்மாலமாய் அவனை நேசிப்பது போல காண்பித்து அவனை கொன்றான், அவனுடைய கத்தியில குத்தி கொன்றான் என்று வேதம் கூறுகிறது. இந்த நாட்களிலே நாம் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், ஆமென், who is a saint, who is a saint என்று சொன்னால், ஆமென், இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். ஆமென். இந்த நாட்களிலே நம் வாழ்க்கையிலே ஆமென் சகோதர சிநேகம் நம்மில் பெருகுவதாக, சகோதர அன்பு நம்மில் பெருகுவதாக. ஆமென். who is a saint என்று சொன்னால் அவன் ஒளியிலே இருக்கிறவன். சங்கீதம் 90:8 வாசிங்கள். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஆமென். எங்க பார்க்கிறோம், எங்களை அக்கிரமங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலே நிறுத்தினீர். ஹல்லேலூயா. ஆமென். ஒளியிலே இருக்கும் பரிசுத்தவான்கள் அப்படி என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், அன்று இந்த வேதாகம பாத்திரங்கள் எல்லாம் தங்கள் உண்மை நிலையை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். உண்மை அவரிடத்திலே ஒரு பார்க்கும்போது ஆமென் ஒரு திறந்த மனதோடு சென்று தங்கள் உண்மை நிலையை ஆமென் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி உண்மை நிலையை உணர்ந்து அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எல்லாம் தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஆமென். இந்த நாட்டில் வேதம் கூறுகிறது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ளாதபடி செய்யும், மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி, ஆமென், என் கண்மொழியும் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக என்று சங்கீதம் 19:12 முதல் 14 வசனம் உள்ள வசனங்கள் நமக்கு ஆமென் கூறுகிறது. ஆக இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், இவ்விதமான குணநலன்கள் உள்ளவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஆமென். கடைசியாக நாம் எடுத்து வாசிப்போம், who is a saint? book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் வசனம் 12 வாசிக்க கேட்கிறேன். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஆமென். who is a saint? ஆமென். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகளை ஆமென் கைக்கொள்வதில் உறுதியாயிருத்தல். ஆமென் ஸ்தோத்திரம். இன்று ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஊடாய் போகும்போது, வறுமையின் ஊடாய் போகும்போது, ஆமென் ஹல்லேலூயா, விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள், விசுவாசத்தை ஆமென் பொறுமையோடு காத்து கொள்ளுகிறவர்கள், அவர் கற்பனைகளை ஆமென் அது உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள். வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆமென் யோபுவை பற்றி பார்க்கிறோம். அவன் ஹல்லேலூயா தன் விசுவாசத்தை பொறுமையோடு காத்து கொண்டான். தேவனுடைய கற்பனைகளை அவன் கை கொண்டான். ஆமென். மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் போது ஆமென் அவன் தன் விசுவாசத்தை ஆமென் பொறுமையோடு அவன் காத்து கொண்டான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆனால் அதே வேதாகமத்தில் பார்க்கிறோம், ரூத்தின் புத்தகத்தில் பார்க்கிறோம், நகோமின் கணவர் எலிமெலேக்கு என்று சொல்லி மோவாபிலே பஞ்சம் வந்தபோது, ஒரு கொடிய பஞ்சம் வந்த போது அவன் செய்த காரியம், எலிமெலேக்கு என்றால் கர்த்தர் என் ராஜா என்று அர்த்தம். அப்படி என்றால் அந்த இக்கட்டான நிலை வந்தபோது அவன் யாரிடம் சென்றிருக்க வேண்டும்? ஆமென். அவன் தன் ராஜாவிடம், கர்த்தரின் ராஜா என்று ஆமென் கர்த்தரிடம் சென்றிருக்க வேண்டும்.
ஆனால் அப்படி இல்லாம அவன் தேசத்தை விட்டு அவன் மோவாபுக்கு சென்றான். அதன் விளைவு என்னவென்று பார்த்தால் நாம் அறிவோம். அவன் சென்றதுனாலே அவன் ஆசீர்வாதத்தை இழந்தான். தன் நல்ல ஆயுள் நாட்களை அவன் இழந்தான். அந்த நாட்களில் அதே பெத்லஹேம்ல அநேகர் இருந்தார்கள். போவாஸ் அங்குதான் இருந்தான். அவனும் மோவாபுக்கு போல. கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. தேவன் அவர்களை சந்தித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு வெளிப்பட்டது அல்லவா? ஆமென். இந்த நாட்களிலும் நம் வாழ்க்கையில பார்க்கும்போது யார் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால், ஒருவேளை மிகுந்த இக்கட்டினூடாய் நாம் சென்றாலும், பல தேவையினூடாய் சென்றாலும், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம் வாழ்க்கையில அவர் கற்பனைகளை கைக்கொள்வதில் உறுதியாயிருந்து, ஆமென், நம்ம விசுவாசத்தை காத்து கொள்வதில், ஆமென், ஹல்லேலூயா, பொறுமை வெளிப்பட வேண்டும். ஆமென். நம் வாழ்க்கையில கீழ்ப்படிதல், கற்பனைகளை கைக்கொள்கிற காரியத்திலும், ஆமென், இன்னைக்கு விசுவாசம், இவைகள் நம்மில் உண்டாகும் போது இந்த குணாதிசயம் உடையவர்கள் தான் பரிசுத்தவான்கள். டிஎல் மூடியை பற்றி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே போட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். My God shall supply all your needs. Amen. என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த டிஎல் மூடி அந்த வசனத்துக்கு பக்கத்தில் எப்பொழுதும் சில வசனங்கள் பக்கத்தில் சில குறிப்புகள் எழுதுவது அவர் வழக்கம். அப்போது வசனத்துக்கு பக்கத்திலே அவர் எழுதியிருந்தாராம், அமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அமேன், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் தான் என்னுடைய வங்கி மேலாளர் என்று சொல்லி, அடுத்த இடத்துல அவர் தான் வங்கி கேஷியர் என்று சொல்லி எழுதியிருந்தாராம். அமேன். இன்னைக்கும் பல தேவையினூடாய் தேவ பிள்ளைகளாகிய நாம் கடந்து போகலாம். அமேன், ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அமேன் தகப்பன் வங்கி மேலாளராக இருக்கிறார். அவருடைய பேங்க் எப்போதும் திறந்திருக்கும். அமேன். இப்படி அமேன், ஹல்லேலூயா, இந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். அவளை கனம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் நம் ஆண்டவர் மாறாதவராக நம் விசுவாசத்தை பார்த்து, நம்ம பொறுமையை பார்த்து, நம் கீழ்ப்படுதலை பார்த்து, இன்றைக்கும் தேவன் நம்மை கனம் பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஆமென். அதனால இந்த பரிசுத்தவான்கள் சங்கீதம் 37:28 நாம் வாசிக்க கேட்டோம், தேவன் நியாயம் செய்கிறவர். God, hallelujah, he loves justice. Amen. உன் கிரியைகள் எல்லாம் மறந்து விடுகிற தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். அவர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். They will be protected. Hallelujah. எலியா ஒரு பரிசுத்தவானா இருந்தான். ஆண்டவர் அவனை என்ன செய்தார் என்று சொன்னால், ஆண்டவர் அவனை பாதுகாத்தார் அல்லவா? ஆமென். அவனை, ஆமென், அந்த பஞ்ச நேரத்திலும் கர்த்தர் அவனை போஷித்தார். ஆமென். ஒரு சாரிபாத் வீட்டுக்கு போகிறான், விதவை வீட்டில். ஆமென், ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையில் இருந்த விசுவாசம், ஆமென், அவள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தபடினாலே கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 37 வாசிக்கிறோம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ஆமென். அவர் என்றென்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? காக்கப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பார்க்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்து நான் கண்டதில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. எலியாவை கர்த்தர், அவர் ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவனை பாதுகாத்தார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 2:9 வாசிக்கிறோம், பரிசுத்தவானின் பாதங்களை தேவன் காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சங்கீதத்திலே 91 நாம் வாசிக்கிறோம். ஆமென். அவர் பரிசுத்தவானின் பாதங்களை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார்.
இன்னைக்கு யார் இந்த பரிசுத்தவான்கள் என்று கேட்டால் ஒரு 4 காரியங்களை நாம் தியானித்தோம். யார் இந்த பரிசுத்தவான்கள்? To become a saint, you must believe in Jesus. Hallelujah. யாரு? ஆமென். இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். ஆமென். அந்த விசுவாசத்தினுடைய கனி என்ன என்று கேட்டால், ஹல்லேலூயா, அவர்கள் விசுவாசிகளாய் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதான் பரிசுத்தின் முதல் படி. நம்ம வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், அதை விசுவாசிக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே கிருபாதார பலி யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல் நம் வைக்கும் விசுவாசம் நம்மை பரிசுத்தமானாய் மாற்றுகிறது. 2வது பார்க்கிறோம், who is a saint? ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். ஆமென். 3வது, யார் பரிசுத்தவான்கள்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்று சொன்னால் நாம் பார்த்தோம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தன் சகோதரனை நேசிக்கிறவர்கள், சகோதரத்தில் அன்பு கூறுகிறவர்கள், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். 4வதாக பார்த்தோம், ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்டு விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தவான்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தவான்கள் வேதத்திலே பார்க்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா, இந்த பரிசுத்தவான்களை கர்த்தர், ஆமென், அன்றும் இன்றும் என்றும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே நம் தலையில வணங்கி தேவாதி தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்று, ஆமென், பரிசுத்தவான்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, he revealed himself. ஆமென். அந்த வேதாகமத்தின் ஆண்டவர் அவங்களுடைய ஜெபங்களை தேடின போது ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய சேமத்தை கட்டளையிட்ட தேவன். ஆமென். அவ்வண்ணமே தேவன் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில கேட்ட சத்தியங்களுக்கு நம்மை அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. இந்த வேளையை பாஸ்டர்மா வந்து முடிவு ஜெபத்தில் வழிநடத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டதான இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, நீ நியாயத்தை விரும்புகிற கர்த்தர். தம்முடைய பரிசுத்தவான்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. நீர் என்றென்றைக்கும் எந்நாளும் அவர்களை காப்பாற்றுகிற நல்ல தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையிலும் எங்களை நாங்களே சோதித்தறியும்படியாக நாங்கள் பரிசுத்தவான்களா, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தாவே, இந்த வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எபேசுவிலே விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தாவே பரிசுத்தவான்களாகிய என் கர்த்தாவே பிள்ளைகள் விசுவாசத்தில் நிரம்பிய பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை ஒவ்வொருவரும் நாங்கள் விசுவாசிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்ததினால் அவர்கள் அநேக விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நாட்களிலும் கர்த்தா உம்முடைய கரம் எங்கள் தேசத்தின் மேலே, ஆண்டவரே எங்கள் பட்டணத்தின் மேலே காணப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அநேகர் விசுவாசிகளாய் மாறட்டும், கர்த்தரிடத்தில் திரும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கன் தன் வழி, மக்கனக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பத்தக்கதாய் கர்த்தர் நாட்களை கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பலினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டுகிற கர்த்தர் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா, யார் பரிசுத்தவான்? நாட்களில் உடன்படிக்கை பண்ணினவன் பரிசுத்தவான். யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தானே. தாவீது தன் ஆண்டவரே வாயோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தானியேல் தன் இருதயத்திலே ஆண்டவரை தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி உடன்படிக்கை செய்தானே. அந்த நாட்களில் தேவனிடத்தில் நாங்கள் முழு இதயத்தோடும் திரும்புவோம் என்று தேவ ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணின பொழுது அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த தேவன் இந்த நாட்களில் கர்த்தாவே உம்மிடத்தில் திரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தாவே தன் சகோதரனை ஆண்டவரே பகைக்கிறவன் ஆண்டவரே அவன் இருளிலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா அப்பா, சகோதர அன்பு, சகோதர ஐக்கியம் இந்நாட்களில் கர்த்தாவே ஒவ்வொரு சபைகளிலும் காணப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா பிரிவினைகள், எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
உன் சகோதரனை காணும்போது உன் இருதயம் மகிழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, ஆரோனை கண்டபோது மோசே இருதயம் ஆண்டவரே மகிழ்ந்தது போல இந்நாட்களில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சபைகளில் ஆண்டவரே சகோதர அன்பு ஆண்டவரே மேலோங்கி இருக்கட்டும், அது பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, திருச்சபையின் பிள்ளைகள் ஒளியுள்ள பரிசுத்தவான்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் வணைத்துக் கொள்வீராக, நீர் அவிதமாய் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கற்பனைகளையும் ஆண்டவரே விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிற பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, யோபு பக்தன் சொல்லுகிறான், உமது கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, உம்முடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான். இந்த நாட்களில் கற்பனைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கை கொள்ளத்தக்கதான இருதயத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விசுவாசத்தை கர்த்தாவே காத்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் செய்வீராக. ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்றென்றைக்கும் பரிசுத்தவான்களை காக்கிற கர்த்தர். அன்றைக்கு எலியாவை பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே நீர் போஷித்தீர், காகத்தை கொண்டு போஷித்தீர் ஆண்டவரே, விதவை கொண்டு போஷித்த கர்த்தர். இந்த நாட்களிலும் ஆண்டவரே கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலே ஏழைகள் திக்கற்றவர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர் போஷித்து பாதுகாப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பு ஒவ்வொருவருக்கும் காணப்படட்டும், ஒவ்வொருவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா ஆண்டவரே வைரஸ் முற்றிலுமாய் நீக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு உலகத்திலும் கர்த்தாவே இருக்குதான இந்த வைரஸுடைய தாக்கம் இயேசுவை நாமத்திலே ஆண்டவரே மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே தம்முடைய பரிசுத்தவான்கள் பாதங்களை காக்கிற கர்த்தர், தம்முடைய பரிசுத்தவான்களை எந்நாளும் காக்கிற கர்த்தர், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக, வேலை அடைப்பீராக. நாங்கள் தேசத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர நீதிமான்கள் பெருகட்டும், பரிசுத்தவான்கள் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், தேவனிடத்தில் திரும்பட்டும். ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாகி தேவனிடத்தில் திரும்பட்டும், உம்முடைய கரம் எங்கள் தேசத்திலே நீட்டப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நசரேயனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனிய ஐக்கியமும் நம் அனைவருடன் கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.